தோசை மாவு அரைக்கிறதுக்கு நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கோம். 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தோசை சுடும்போது நல்லா மணமாகும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலருக்காக தான் வெந்தயத்தில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 டைம் நல்லா அதை வாஷ் பண்ணிடலாம். 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம் பாருங்கள். ஒரு 4 மணி நேரம் நல்லா அதை ஊறட்டும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி உளுந்து வெந்தயமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்திக்கலாம். ஒரே தடவை போடாமல் 2 டைம் போட்டு இதை நான் அரைச்சிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். மீதி இருக்கிறதையும் இதேமாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோக்கான அளவு. ஒரே டைம் போடும்போது நமக்கு வந்து மிக்ஸி பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2 டைம் போட்டிருக்கேன். மீதி இருக்கிறது நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்தியாச்சு. இப்போ ஈவினிங் நம்ம காலையில் சுடுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஈவினிங்கே அரைச்சி வச்சிட்டோம்னா நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஊறி புளிச்சிடும் உங்களுக்கு. காலையில் சுடுற மாதிரி இருந்தால் நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிடணும். பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஈவினிங் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சிடுறேன். மார்னிங் எடுத்து இது நம்ம தோசை நல்லா மொறுமொறுன்னு சுடலாம்.